வணக்கம் அணி, வணக்கம் பத்ரி. இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி ஸ்குவாடை விட்டுருக்காங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை சொல்லிடுறேன், ஓடிஐ ஸ்குவாடை. அப்புறம் நம்ம ஒருத்தரையா கருத்து கேட்போம். ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஸ்குவாடை சொல்றேன். சுமன் கில் கேப்டன், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், நிதிஷ்குமார் ரெட்டி, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், கேஎல் ராகுல், ஜூரல், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ் அண்ட் ஹர்ஷித் சிங் அண்ட் பிரதீப் கிருஷ்ணா. இதான் ஸ்குவாடு. இப்போ பார்த்தீங்கன்னா பத்ரி, இதுல கேப்டன் கில்லு, ரோஹித் சர்மா கிடையாது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவர் பிளே எனும் கோவிலில் ரோஹித் சர்மாவே கடவுள் அப்படின்னு நான் தான் சொல்லிட்டு இருப்பேன். கண்டிப்பா முத்து, இது முழுக்க முழுக்க தப்புன்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருந்திருக்கணும். ஓடிஐல அவர் தான் கண்டினியூ பண்ணியிருக்கணும். முத்து, நீங்க என்ன சொல்றீங்க ரமேஷனா? அதாவது ஒரு லெஜெண்ட் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா T20 அண்ட் சாம்பியன் அப்படி பேக் டு பேக் அடிச்சு கொடுத்தாரு. அப்படிப்பட்டு இருக்கும்போது இந்த ஓடிஐ கேப்டனை மாத்துறது நான் கண்டிப்பா அதை ஒத்துக்க மாட்டேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்தியாவின் தங்க மகன்